அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு எப்பவுமே வியாழக்கிழமை கொஞ்சம் நான் லேட்டாக தான் கொடுப்பேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால வியாழக்கிழமை மட்டும் டிலேவா வீடியோஸ் வரும். சரி, நம்ம ப்ரீ மார்க்கெட்ல தினமும் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்குறோம். இது எதுக்குன்னா சிந்திப்பதற்காக மட்டுமே, நீங்க சிந்தித்து செயல்படணும் என்பதற்காக மட்டுமே. ஏன் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் ஒரு வித்தியாசம் இதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது சிந்தி. மார்க்கெட்டுக்கு வந்து டைம் வேல்யூ கிடையாது. அது காலைல 9 ஓப்பன் ஆகும், 3:30 எங்க வேணா முடியல, ஓப்பன் ஆகலாம், எங்க வேணா முடியலாம். ஆனா பிரீமியம் அப்படி கிடையாது. அதை தான் நம்ம மேக்ஸ்ல வந்து அந்த டைம் வேல்யூ, அந்த டெல்டா காமா தீட்டா நிறைய பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதுங்களா? அதையே நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டோம் நம்ம மேக்ஸ்ல. ஓகேங்களா? மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் படி மட்டும்தான் இயங்கும். அதுக்கு சர்டன் ரூல்ஸ். அது 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி மேக்ஸ் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும். இப்போ நம்ம ஸ்டெப்ஸ் படிக்கட்டில் எப்படி ஏறுறோம் அது போலதான் அதுவும். இப்படி ஏறுறதும் இறங்குறதும் எப்படி இறங்கும், அதுதான் மேக்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு, 0 to 0 கால் பண்ணுவீங்க. நான் அதுக்கு வேல்யூ எடுக்க முடியல, டைம் இல்லைங்க இது போடுறதுக்கு, அதனால அதுவும் போட்டிருப்பேன். நான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். 0 to 0 கால் பண்றவங்க அந்த ரூல், அந்த மணி எந்த பிரீமியத்தில் வாங்கணும், எந்த ஸ்ட்ரைக்கை வாங்கணும், எப்போ வாங்கினா அது சரியா அது நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ரூலை மெயின்டைன் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இன்னைக்கு 25,900 புட்டு 88 ரூபீஸ்க்கு எபோ இருந்தா மார்க்கெட் டவுன் ஆகும். எபோ சஸ்டைன், 88க்கு பிலோ சஸ்டைன் ஆனா மார்க்கெட் ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். அப்போ இந்த 88 வரும் பொழுது 25,900 புட்டு அங்க இருக்கும்போது நீங்க உங்க டிசிஷன் எய்தர் அப் ஆர் டவுன், நீங்க எந்த டெக்னிக்கல் ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம், நீங்க ஓப்பன் எதை வேணா பார்க்கலாம். உங்க டெக்னிக் அப்போ வரும்போது மேட்ச் ஆச்சுன்னா நீங்க பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம வந்து மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் எதையுமே செயல்படுத்துவோம். அது ஃபால்ஸா கூட இருக்கலாம். அது மேல போனாலும் ஒரு வேலையில திரும்பி ஆகணும், ஒரு அதர் டைரக்ஷன். கீழே வந்தாலும் ஒரு வேலையில திரும்பணும், ஒரு அதர் டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். அப்போ அந்த இடம் வரும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? அந்த இடமே வரலையா இக்னோர் பண்ணிடுங்க, யூடியூப் பார்க்குறவங்க தெரியாதவங்களுக்கு. அந்த இடத்துல வரும்போது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஆனா நம்ம ஸ்டூடெண்ட் அந்த இடம் இதெல்லாம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அடிஷனல் டூல் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அடிஷனல் டூல், இதெல்லாம் பயன்படவே படாது அப்படிங்கிறதெல்லாம் உங்க பின்னாடி. ஓகேங்களா? ஓகே, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அதுக்கப்புறம் எங்கிட்ட இந்த கிளாஸ் டீடைல்ஸ், கிளாஸை பற்றின டாபிக் வந்து ஏதாவது கேட்கணுன்னவங்க, நம்ம இதுதான் 12ஆம் தேதி தூங்குற கிளாஸு. இந்த 12th இம்பார்ட்டன்ட் இன்ட்ராடே ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், இண்டெக்ஸ் ஆப்ஷன் அத்தனைக்குமே இது பொருந்தும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் இன்ட்ராடே மட்டும் தான், பொசிஷன் கிடையாது. பொசிஷன் ஆல்ரெடி கூட இந்த வீக் சார் ஆல்வின் சார் வந்து ஒரு போஸ்ட் போட்டு பார்த்திருப்பீங்க குரூப். இதுல பொசிஷனல்லி பை ஆயிருக்கு, 520 பாயிண்ட்ஸ் தான் இருக்குன்னு. அதனுடைய டார்கெட் வந்து இது 50% வந்த உடனே புக் பண்ணிடுங்க அப்படின்னு கூட மெசேஜ் பண்ணியிருப்பாரு. அது பொசிஷனுங்கிறது வேற, இன்ட்ராடேங்கிறது வேற. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.